அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். மாநிலம் முழுவதும் 65 போதைப்பொருள் தடுப்பு காவல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துள்ளோம். மாநிலம் முழுவதும் 65 போதைப்பொருள் தடுப்பு காவல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் கோப்புகளில் கையெழுத்திட்டிருக்கிறார். போதைப்பொருள் தடுப்பு காவல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இவர்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். இன்று முதல் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த தடுப்பு காவல் நிலையங்கள் போதைப்பொருளுக்கு எதிராக அமைக்கப்படும் தெரிவிச்சிருக்காரு. என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க? முழு விவரம். வணக்கம். இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் 3 கோப்புகளில் கையொப்பமிட்டிருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே அவர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தேர்தல் அறிக்கையை வெளியிடும் பொழுது இந்த 3 விஷயங்களையும் அவர் முக்கியமாக குறிப்பிட்டு தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டார். அதில் பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும், போதையில்லா தமிழ்நாடு உறுதி செய்யப்படும் என்றும், அதே போல 2 மாதங்களுக்கு அதாவது 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும் என்றும் அதை அறிவித்திருந்தால், அதன் அடிப்படையிலே அந்த தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றும் விதமாக தான் பதவியேற்ற முதல் நாளே 3 திட்டங்களையும் தற்போது அந்த தேர்தல் அறிக்கைகளையும் தற்போது நிறைவேற்றியிருக்கிறார். அதன் அடிப்படையில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு சராசரியாக 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும் என்றும், பெண்களிடையே நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தும் போதுமான ஆளுநர்கள் மற்றும் பணியாளர்கள் அதிநவீன வசதியுடன் கூடிய சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மாநிலம் முழுவதும் உருவாக்கப்படும் என்றும், இதன் மூலம் பெண்களுடைய பாதுகாப்பு தொடர்பான புகார்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே தமிழகத்தில் பெண்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டு அதிகமாக நடைபெற்றும் நிலையில் எனவே அது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர்கள் ஏற்கனவே அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையின் போது சுட்டிக்காட்டியபடி தமிழகம் முழுக்க அனைத்து பெண்களுடைய பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் என்றும், அதற்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்படும் என்றும், அது மாநிலம் முழுவதும் செயல்படுத்தப்பட்டு காவல் நிலையங்களோடு இணைந்து அந்த படை செயலாற்றப்படும் என்றும் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் அதற்கும் அந்த கோப்பைக்கான கையெழுத்திட்டார். மேலும் தமிழ்நாட்டினுடைய போதைப் பொருட்கள் தொடர்பாக குற்றங்களை தடுத்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் பொருட்டு அனைத்து மாவட்டங்களிலும் சராசரியாக மாவட்டம் ஒன்றுக்கு வீதம் 37 காவல் நிலையங்களுக்கும் 9 மாநகரங்களில் உள்ள காவல் நிலையங்களில் தலா 1% என்ற அடிப்படையிலும் 28 காவல் நிலையங்களுக்கும் என மொத்தமாக 65 போதைப் பொருட்கள் சிறப்பு தடுப்பு படை அமைக்கப்படும் என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறார்.